அரசியலை தங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு ஐயா என்றும், சுதந்திர போராட்ட களத்தில் நின்றவர் என்றும், பிறகு பொது உடைமை இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர், சிறை கொட்டடிகளை சிரித்துக் கொண்டே சிநேகித்தவர் என்றும், தடைகளை தகர்த்த தனிப்பெரும் தலகர்த்தர் என்றும், சாதிய வன்மத்திற்கு எதிராக களமாடியவர் மட்டுமன்று வாழ்ந்து காட்டியவர் என்றும், சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்டியவர் என்றும், தன் வாழ்நாள் முழுமைக்கும் அதை வாழ்ந்து காட்டியே நிரூபித்துக் கொண்டிருப்பவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் தனிப்பெரும் சமூக அரசியல் அடையாளமாக உயர்ந்து நிற்பவர் என்றும் விஜய் அவர்கள் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தங்களுக்கான நிதியை மட்டுமே திரட்டும் அரசியலாளர்களிடையே தனக்கு கிடைத்த நிதி அனைத்தையும் தான் சார்ந்த இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமர் என்றும், தலைவனாக வருவது முக்கியமன்று, தலைவனாக வாழ்ந்து காட்டுவதே முக்கியம் என்ற இலக்கணத்திற்கு இன்று வரை ஒற்றை உதாரணம் நேர்மையின் ஊற்றுக்கண்ணாக நல்லக்கண்ணு ஐயா மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் தலைமுறைக்கான நேர்மையான அரசியல் பாதையாகவும் பாடமாகவும் இவர் திகழ்வதாகவும் அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறாரு. 100 ஆண்டு காணும் அவரை போற்றி புகழ்ந்து வணங்குவோம் என்றும், ஐயாவின் உடல் நலம், மனநலம், சிந்தனை வளம்